நேத்திக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நேத்து என்ன நடந்துச்சு? சும்மா தான் கேட்டேன். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. ஞாபகம் வர்றது கஷ்டம் தான், இருந்தாலும் யோசி, வரும். ஏன் ஞாபகம் வராது? அது அப்படிதான் வசு. நல்லா யோசிச்சு சொல்லு. நான் ஆபீஸ்க்கு வந்தேன். நீங்க எல்லாம் சின்ன தம்பிக்கு ஏதோ லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் வைக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க. சொல்லு. நான் சின்ன தம்பிய கூப்பிட்டு அதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து உத்தமன் வந்தாரு. நீங்க ரொம்ப மூட் அப்செட்டா இருக்கீங்க, பப்புக்கு போகணும்னு சொன்னாரு. கரெக்ட் வசு. அப்புறம் பப்புக்கு போனா நீங்க எதுவும் தப்பு பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன். தப்பு நானு இல்ல பழைய மாதிரி தப்பா எதுவும் மாறிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஓகே. அப்புறம் நீங்க பப்புக்கு போகணுங்கிற முடிவுல இருந்தீங்க. அப்போ நானும் போலான்னு முடிவு பண்ணி நானும் உங்க கூட வந்தேன். அங்க நம்மள அலோ பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் சாரி போட்டிருந்தேன், சோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணேன். அப்சல்யூட்லி நீ தான் என் கூட பேரா வந்தியே. அடுத்து பப்ல நான் உங்க கூட உட்கார்ந்திருந்தேன். அடுத்து ஆமா ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். சொல்லு. அப்போ நீங்க தேவையில்லாம எதேதோ சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. நான் அங்க இருந்து எழுந்திருச்சு போனேன். அப்புறம் நான் திரும்பி வந்தேன். அந்த கேம் நீங்க போட்டி போட்டு அதுல வின்னும் பண்ணீங்கல்ல. அடுத்து வசு அப்புறம் டிஜே பக்கத்துல போய் சாங் போட சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடணும். ஐயோ சூப்பர் வசு. அதுக்கடுத்து சொல்லு. ஆல்மோஸ்ட் வந்துட்ட, மெயின் பிக்சர் வந்துட்ட, சொல்லு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணு வசு ப்ளீஸ். அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லையே. வசு ப்ளீஸ் வசு, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு ப்ளீஸ். இருங்க. அப்புறம் கொஞ்சம் யோசி. வீட்டுக்கு வந்துட்டோமா? என்ன அர்ஜுன் சார்? மங்குனி உன்கிட்ட கேட்ட பாரு. நம்ம கம்பெனியோட வெள்ளி விழா அன்னைக்கு கல்யாணம். என் கல்யாண விஷயத்துல அவசரம் வேண்டாமா? இதுவே லேட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லம்மா, நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன். குழப்பமா இருக்கும்போது பெரியவங்க சொல்றத கேளு, அதுதான் உன் லைஃபுக்கு நல்லது. இல்லம்மா, நான் குழப்பமான மனநிலையில இருக்கும்போது என் மனசு இந்த கல்யாணத்தை ஏத்துக்காதுமா. இத பாரு அர்ஜுன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஹாட் ஃப்ரெண்ட் தான் உன்னோட லைஃப்னு பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரா சுத்திட்டு இருந்த. சரி, உன் விருப்பம்னு நான் அமைதியா இருந்தேன். அதான் உன் ஹாட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டால, அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனை நான் எதுவும் சொல்லலமா. நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன், அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். இத பாரு அர்ஜுன், உன் கல்யாண விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன், அத நீ புரிஞ்சுக்கோ. அம்மா, உங்க முடிவு எனக்கு நல்லதா படலமா. இந்த முடிவு உன் லைஃபுக்கு மட்டும் இல்ல, ஜேகேஆர் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் இதுதான் நல்லது. அம்மா, இத பாரு அர்ஜுன், நீ எதுவும் பேசாத, கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாரு. இது ஓகே. தம்பி, என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இதெல்லாம்? டென்ஷன் ஆகாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்க. வாங்க வாங்க. ஐயோ தம்பி, என்னது இது? ஹெட்லைட் போட்டு உடைச்சீங்க. ஆக்சிடென்ட் நம்புற மாதிரி இருக்கணும்ல உத்தமன். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி நில்லுங்க. ஐயோ 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 தம்பி, வேற தம்பி. ஐயோ, என் வண்டி போச்சே. ஐயோ ஐயோ, என் வண்டி போச்சே. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டேனே. தம்பி, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வண்டி டீவை கட்டி முடிச்ச தெரியுமா? வண்டியா முக்கியம்,
லவ் தானே முக்கியம். ஆமாமா, உங்களுக்கு லவ் தானே முக்கியம். உத்தமன், அடுத்து என்ன? அடுத்தது வந்து ஹாஸ்பிடல். ஹாஸ்பிட்டலா? ஆமா, இத நீங்க ப்ராப்பரா அழகா போட்டோ எடுத்து வாசுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே? என் வண்டியை உடைச்சிட்டு என்னையே அழகா போட்டோ எடுக்க சொல்றீங்களா? அடுத்து ஹாஸ்பிட்டல்ல நொறுக்குவார் போல இருக்கே. இங்க எடுக்க கூடாது, ரோட்ல வச்சுதான் எடுக்கணும். கரெக்ட், நம்புற மாதிரி இருக்கணும்ல. இத பாரு அர்ஜுன், நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக டிராமா போடுறதுக்குலாம் ஆஸ்பத்திரி கொடுக்க முடியாது. டேய் ரகு, இது சாதாரண டிராமா இல்லடா. காதல்ல பாதிக்கப்பட்ட உன் நண்பனோட வாழ்க்கை. காதல் 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 போயின் சாதல். நீ கேள்விப்பட்டது இல்ல? சாதல் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா அது இங்க சகஜம். ஏன் டாக்டர், ஒரு 100 பேரை போட்டு தள்ளி இருப்பீங்களா நீங்க? ஏய், என்னடா இவரு ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்றாரு? தம்பி, இது முறையா வைத்தியம் பாக்குற இடம் இல்ல போல இருக்கு. உங்க ஆட்டை கைட்டி வித்துற போறாங்க. சும்மா இருங்க, என் ஹார்ட்ல வசு இருக்கா உத்தமன். தம்பி, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க தள்ளுங்க. ரகு, நம்ம படிக்கும்போது நீ ஸ்கூல்ல ஒரு நாள் அப்படியே வழுக்கி விழுந்துட்ட. உன்னை அங்கேயே தூக்கி என் சோல்டர்ல போட்டுக்கிட்டு அப்படியே ஓடுன ஹாஸ்பிட்டலுக்கு. அத மறந்துட்டியாடா? இப்ப பாருங்க ரகு, பயப்படாத. இன்னொன்னு சொல்றேன் கேளு. ஒரு ஃபிகர் உன்னை செருப்ப கழட்டி பலார் பலார்னு அரைஞ்சாலே அப்ப நீ துக்கப்பட்ட, துயரப்பட்ட, வேதனைப்பட்ட. அப்ப நான் உனக்கு முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு பாடி உன்னை நான் ஆறுதல் படுத்தினே, அதையும் மறந்துட்டியா? ரகு, காதல் ஒரு வேதம், கண்களே அதன் நாதம். காதலுக்கு உதவாதவன் கட்டையில போவான்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? பயப்படாத பயப்படாத பயப்படாத. நம்ம தளபதிக்கு காதலுக்கு மரியாதையில ஹெல்ப் பண்ணது யாரு? யாரு? ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கு காதல் கொட்டையில ஹெல்ப் பண்ணது யாரு? யாரு? ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர், நீங்க ஏன் அழறீங்க? மேடம், கத்தியும் கத்திரியும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம உடம்பு முழுக்க இப்படி கட்டு போட்டிருந்தா நான் எப்படி மேடம் வெட்டுவேன்? டேய், உளறி வச்சுட்டோன்னு சட்டி வாய. உத்தமன், டாக்டர் என்ன சொல்றாரு? அது வந்து மேடம், ஆபரேஷன் பண்ற மாதிரி இருந்தாலும் இருக்கும், ஃபுல் பாடி இந்த மாதிரி ஆயிடுச்சே, எப்படி ஆபரேஷன் பண்றதுன்னு சொல்றாரு. அதானே டாக்டர்? எஸ் எஸ் டாக்டர், அர்ஜுன் சாருக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? ஆமா ஆமா ஆமா, மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க மேடம். நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க? எஸ், ஆமா மேடம். ஒரு பெரிய ஆபரேஷன் இருக்கு, ஆனா அதுக்கு எனக்கு புது சிசர் வேணும். முட்டா பையன், காரியத்துக்கு எடுத்துருவோம் போல இருக்கே. சார் பாடி ரொம்ப ரஃப்பா இருக்கு, இழுத்தா அப்படியே சொயின்னு வலிக்கிட்டு வரணும். புது சிசரா? அதெல்லாம் உங்ககிட்டயே இருக்குமே டாக்டர். இல்ல இல்ல மேடம், கொரோனா டைம் இல்ல, அதனால பழைய சிசரை யூஸ் பண்ணா பேஷண்ட்டுக்கு கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால டாக்டர் வந்து புது சிசர் கேக்குறாரு. இல்ல டாக்டர்? அப்படிலாம் இல்ல, இப்ப வர கஸ்டமர்லாம் புதுசு தான் கேக்குறாங்க. ஐயோ டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு? இல்ல, அது ஒண்ணு இல்ல மேடம், தம்பிக்கு வலி இருக்குதுல்ல, தன்னோட வலியா டாக்டர் ஃபீல் பண்றாரு. அவ்வளவு நல்ல மனசு அவருக்கு. இல்ல டாக்டர்? வச்சிட்டு போறீங்களா? அப்பா பசிக்குது. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? சிக்கன் பிரியாணி சாப்பிடுற சார். அறிவு இருக்கா உனக்கு? போயா, வெளிய போய் என்ன நடக்குது வசு கதறி அழுறாளான்னு பாரு. போ. ஒழுங்கா சாப்பிட கூட விட மாட்டேன்ற. போயா. உத்தமன், என்ன இது? டாக்டர் வாயில கை வச்சுட்டு வராரு. அர்ஜுன் சாருக்கு என்ன ஆச்சு? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் என்னன்னு கேக்குறேன். சார் போன்லெஸ். உத்தமன், அவர் என்ன போன்லெஸ்ங்கறாரு? அது ஒண்ணு இல்ல மேடம், எக்ஸ்ரே பாத்திருப்பாரு,
ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அது ஏதாவது போன் மிஸ் ஆயிருக்கும் அதுதான் போன்லெஸ்ன்றாரு. அவரு ஆபரேஷன் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. பெரிய ஆர்த்தோ டாக்டர். அதுதான் நீங்க நல்லா பண்ணிட்டீங்கறத சொல்லிட்டு இருக்கேன். போங்க சட்டி வாயா உள்ள போயா. டாக்டர் ஆர்த்தோல பெரிய டாக்டர். எங்க இருக்கா என் பிரியாணி? யோ நீ வா. மச்சி என்னையா பண்ற? அலறாளா? அதெல்லாம் நல்லா மிரட்டி விட்டுட்டேன் சார். லெக் பீஸ பத்தி பேசணும்னு அரண்டு போயிட்டாங்க சார். இவன் என்ன சொல்றான்? ஆமா சார். லெக் பீஸா? யோ என்னையா உளறற? அதானே உங்களுக்கு அடிபட்டு இருக்கு. ஓ கோபால், நீ சொன்னதெல்லாம் பத்தாது. இப்ப போய் நீ பேசுற பேச்சுல ஃபர்ஸ்ட் அப்படியே அரண்டு போயிரணும். எனக்கு லெக்ல மட்டும் அடிபட்டது இல்லாம கிட்னி, லிவர், பிரெயின் எல்லாத்துலயும் அடிபட்டு இருக்குன்னு போய் சொல்லு போ. கிட்னி, லிவர் நம்ம மட்டன்லயே கவிக்கல. சிக்கன் பிரியாணி இன்னும் சாப்பிடல. விட மாட்டார் போல யோ, இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போயா, பிரியாணி இங்கதான் இருக்கும் போ. டாக்டர் கூப்பிட்டீங்களா டாக்டர்? சிஸ்டர், உள்ள கிட்னி லிவர்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பார்சல் பண்ணிருங்க. ஓகே டாக்டர். டாக்டர் இருங்க வரேன். உத்தமன், என்ன இது கிட்னி லிவர் எல்லாம் பார்சல்ங்கறாரு? அது உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுல்ல அததான் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிரேன்னு சொல்றாரு மேடம். அவரோட ஆள் மனசு எதையோ எதிர்பார்க்குது. அத அவர்கிட்ட சொல்லிருங்க, அவர் சரியாயிடுவாரு. அதுக்குதான் அவர் மனசு ஏங்குது. என்ன சார் டைலாக் சூப்பரா? டாக்டர் அவங்க 2 பேரும் ஏதாவது பர்சனலா பேசுவாங்க. நம்ம வெளியில போலாம். வாங்க. அர்ஜுன் சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க குணமாயிடுவீங்க. நான் திருவேற்காடு கருமாரி அம்மனுக்கும் மாங்காடு அம்மனுக்கும் வேண்டியிருக்கேன். அர்ஜுன் சார், பாத்தீங்களா அம்மன் பேரை சொன்னதும் நீங்க கண் முழிச்சிட்டீங்க. இல்ல வசு, எனக்கு இன்னும் முழு உணர்வு வரல. இப்பதானே நீ அம்மன் பேரையே சொல்லியிருக்க. முழு உணர்வு வராம எப்படி அர்ஜுன் சார் வாயை திறந்து பேசுறீங்க? அது இது ட்ரையல் மாதிரி. முழு உணர்வு வரணும்னா உன்னோட ஆள் மனசுல. அர்ஜுன் சார் பார்த்து ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. வா போ 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 போ. ஐயோ அடியே இனியா, இவ்ளோ பெரிய ஆபீஸ்க்கு இனிமே நீதாண்டி முதலாளி அம்மா. அதனால நீ அப்படியே கெத்தா உட்காரலாம். உட்காரு. உட்காரு. நான் இங்க உட்காந்துக்கிறேன். அப்பா ஹலோ, நல்ல சூடா ஆரஞ்சு ஜூஸும் ஜில்லுன்னு காஃபியும் கொண்டு வாங்க. ஓகேவா? பாட்டி மாத்தி சொல்ற. ஏய், அதெல்லாம் கரெக்டா தாண்டி சொல்றேன். இப்பெல்லாம் ஜூஸ் சூடா இருக்கு, காஃபி ஜில்லுன்னு இருக்குடி. யாரையாவது கூப்பிடு. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். மேனேஜர், ஆடிட்டரை கூப்பிட்டு உள்ள வாங்க. வருவாங்க பாரு. தோ பாருடி இனியா, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் உன் மாமியார் கையில இருக்கிற அந்த மொத்த கொத்து சாவிய அப்படியே புடுங்கிக்கிட்டு எல்லாத்தையும் லவட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க எங்கெங்க என்னென்ன சொத்து இருக்குன்னு எல்லாத்தையுமே கேளு. இதுல குறிப்பா இந்த அசைற சொத்து, அசையாத சொத்து. அது என்ன பாட்டி, அசைற சொத்து அசையாத சொத்து? அடியே நம்ம இந்த காத்துல ஆடுறதெல்லாம் அசைற சொத்து. அப்படி கிண்ணுன்னு ஆடாம அசையாம இருக்கு பாரு இந்த மேஜை நாற்காலி எல்லாம், இதெல்லாம் அசையாத சொத்து. பாட்டி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? காயிலாங்கடைக்கு தான் போடணும். ஐயோ ஸ்ரீதேவி, அசையாத சொத்துனா இந்த வீடு, வாசல், ஆஸ்தி எல்லாமே தாண்டி. இதெல்லாம் என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறியே தெரியல. வரலாமா? வா கம். சொல்லுங்க மேடம். இத பாருங்க, அர்ஜுன் சாருக்கும் எனக்கும் கூடி சீக்கிரமே, அதாவது கம்பெனி சில்வர் ஜூப்ளி அன்னைக்கு கல்யாணம். ஐயோ, அர்ஜுன் சார் எனக்கு கணவராக போறாரு. இனியா உங்க பாஸ் அர்ஜுனுக்கு பொண்டாட்டியாக போறா. நீங்க பாரு உத்தமா, இனிமே நேரத்துக்கு ஆபீஸ்க்கு வந்துடணும். இந்த Dress எல்லாம் நல்ல கும்மி துவச்சி போடணும், புரியுதா? நீங்க கூட எப்பவுமே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி குளிப்பீங்கல்ல, அப்படி குளிக்காம இனிமே டெய்லி குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு வாங்க. அடே, சிவகாசியில வெடிச்சாலும் பட்டாசுதான், அதையே சீர்காழியில வெடிச்சாலும் பட்டாசுதான். என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே இனியா என்ன சொல்றாளோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும். இங்க பாருங்க உத்தமன், அனாவசியமா பேச வேண்டாம்.
நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஆமா, நம்ம கம்பெனிக்கு என்னென்ன சொத்து எங்கெங்க இருக்கு எல்லாத்தையும் டீடைலா சொல்லுங்க. மேடம், நம்ம கம்பெனிக்கு நிறைய சொத்து இருக்கு மேடம். எல்லா டீடைலுமே இந்த ஆடிட்டர் ரிப்போர்ட்ல இருக்கு மேடம். இந்தாங்க மேடம். ஆஹா. அடே மூதேவி, பார்க்க தெரியாம தானடா உன்கிட்ட கேக்குறா. வந்துட்டான் கையில ஃபைல தூக்கிட்டு. ஏன்பா ஆடிட்டரே, உத்தேசமா வாயில தான் சொல்ல. ஆடிட்டர்னா எல்லாத்தையும் விரிவா விளக்கமா அப்படியே பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்க வேண்டாமா? பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு கட்சிப்பா அது. ரொம்ப கூட கூட பேசுறான் இவன். கோயம்புத்தூர் மில்லு ஒரு 100 கோடி, திருச்சி காட்டன் மில்ல என்னண்ணா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி வர சொல்லிருந்தீங்க? முக்கியமான விஷயம் தான். என்னன்னு சொல்லுங்கண்ணா. இரு, உத்தமன் வந்துடட்டும், அப்புறம் சொல்றேன். எனது உத்தமன் வராரா? ஆமாண்டா, முக்கியமான விஷயம் இல்ல, வந்துடட்டும். வாங்க உத்தமன், வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க உத்தமன். நீங்க கேட்ட முக்கியமான எல்லாம் போலையில இருக்கு. வெரி குட், வெரி குட் டெடிகேஷன் உத்தமன். நீங்க சரி தம்பி, நான் வரேன். உத்தமன், என்ன உடனே கிளம்புறீங்க? அதான் முக்கியமான ஃபைல் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுல இருக்க ஆடிட்டிங் பத்தில எனக்கு தெரியாது தம்பி. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க என்ன பத்தி புரிஞ்சிக்கவே இல்ல. முக்கியமான விஷயம் அது இல்ல. அப்புறம் இருங்க, எனக்கு வெக்கமா வருது. தூக்கமா வருது தம்பி. சொல்லுங்கண்ணா. சொல்ற இருடா, வெக்கம்டா. உத்தமன், வசு நாளைக்கு காத்தால 7 மணிக்கு கோயிலுக்கு வர சொல்லிருக்கா. அண்ணா சூப்பர், கை கொடுங்கண்ணா, சூப்பர். அதுக்கு தான் வர சொன்னேன். உத்தமன், என்ன அப்படி திகச்சு போய் நிக்கிறீங்க? உத்தமன், சந்தோஷத்துல பேச்சு வரலையா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல தம்பி. தம்பி, வசு மேடம் உங்களை காலைல கோயிலுக்கு கூப்பிட்டா நீங்க போக வேண்டியது தானே. எங்களை எதுக்கு இந்த நேரத்துல வர சொன்னீங்க? உத்தமன், 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கோயில்ல இருக்கணும். அதுக்கு நான் தூங்காம இருக்கணும். தம்பி, இந்த நேரத்துல ஊர் உலகமே தூங்க போகுது. நீங்க தூங்குனா குடியா கெட்டுற போகுது. நீங்க தூங்க போங்க. என்ன உத்தமன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுறீங்க? இது என் லைஃப் உத்தமன், மிஸ் ஆகாம இருக்கணும். ஏதாவது பண்ணி என்ன தூங்க விடாம வச்சுக்கோங்க. தம்பி, எனக்கு டீ காஃபி எல்லாம் போட தெரியாது. எப்பயாவது ஒரு தடவை தான் கேட்பேன். டோன்ட் வரி. உத்தமன், நீங்க சகலகளா வல்லவன். ஏதாவது பண்ணி என்ன தூங்க விடாம பண்ணிடுங்க. ஐயா, இதெல்லாம் எனக்கு சரியா பண்ணல தம்பி. நான் போய் தூங்குறேன், என்ன ஆள விடுங்க. உத்தமன், என்ன உத்தமன் இப்படி பண்றீங்க? அண்ணன் ராமர்னா நான் லட்சுமணன். அப்போ நீங்க யாரு? யாரு? ஆஞ்சநேயரு. ஆஞ்சநேயரா? நீங்க தான் ஆஞ்சநேயர் மாதிரி அண்ணன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு உத்தமன். என்னால இதெல்லாம் முடியாது. ஐயோ, உங்க பலம் உங்களுக்கே தெரியாது உத்தமன். அதுக்கு தான் வர சொன்னேன். இதெல்லாம் சரியா நடக்குமான்னு அதெல்லாம் சரியா நடக்கும். வாங்க உத்தமன். யார பத்தி பேச போறோம் தெரியுமா? இப்ப பாருங்க. டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா. எப்படி தம்பி? லைஃப்க்கு 4 எழுத்து, லவ்வுக்கு 4 எழுத்து, அர்ஜுன் தமிழ்ல 4 எழுத்து, வசுந்தராவும் 4 எழுத்து. 4 4 8 பொதுவா யாருக்கும் செட் ஆகாது தம்பி. ஆனா இங்க நாளை காலையில உன்னை மைனஸ் பண்ணீங்கன்னா 7 மணிக்கு நீங்க அசம்பிள் ஆனீங்கன்னா உங்க லைஃப் எங்கேயோ போகுது தம்பி. டண்டனக்கா நக்கா நக்கா நக்கா. டேய் ஆனந்த், உத்தமன் ஏதாவது லவ் ப்ரோபோஸ் பண்றா. உத்தமன், இப்ப நீங்க ஹீரோயின், நான் ஹீரோ. என் லவ் உங்ககிட்ட ப்ரோபோஸ் பண்ண போறேன், ஓகேவா? உத்தமன், பொண்ணு மாதிரி பண்ணுங்க உத்தமன். அட ரொமான்டிக்கா பாருங்க உத்தமன். வேணாம். ஆனா இவர்கிட்ட எல்லாம் சுத்தமா ரொமான்ஸ் வராதுண்ணா. அது உண்மைதான்டா. வேற ஏதாவது பண்ணு. இப்ப பண்ண பாருங்க உத்தமன். முதல்ல இருந்து ஏதாவது பண்ணுங்க உத்தமன். வேற பண்ணுங்க. வேற. உத்தமன், ஏதாவது வெரைட்டியா பண்ணுங்க உத்தமன். கேவலமா இருக்கு. சூப்பர் உத்தமன். நல்லவே உத்தமன். என் வசு இன்னைக்கு லவ் சொல்ல வரா. எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பா. எந்த தடங்களும் வரக்கூடாது.
இங்க பாருங்க. அர்ஜுன் அம்மா, என்ன அர்ஜுன் நீயும் கோயிலுக்கு வந்திருக்க? இன்னைக்கு பூஜை நட்சத்திரமா, முருகனுக்கு உகந்த நாள். அதனால சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்லையே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. அர்ஜுன், நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. நல்லதுதான் அர்ஜுன், உனக்காக தான் நான் கோயிலுக்கு வந்தேன். வாப்பா போலாம். வா இனியா. வாங்க வாங்க அர்ஜுன். வாங்கோ, நமஸ்காரம். வணக்கம். யார் பேருக்கு அர்ச்சனை? அர்ஜுன் இனியா பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. அர்ஜுன் இனியா நாமாங்கிரஸ்யா சஹகுடும்பானாம் சர்வா விட்டதா சத்தர்த்தம். என்ன அர்ஜுன் மாலைய கையிலேயே வச்சிருக்க? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இந்த மாலைய நீங்க 2 பேரும் போட்டுக்கோங்க. அம்மா, இது சாமிக்கு வாங்கின மாலைம்மா. சாமிக்கு வாங்கின மாலைன்னா என்னப்பா? உன் கல்யாணம் தட்டி தட்டி போறது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சாமி முன்னாடி நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டீங்கன்னா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அர்ஜுன், இனியா கழுத்துல மாலையை போடுப்பா. அம்மா, போடுறேம்மா. இனியா, மாலையை வாங்கிக்கோ. அர்ஜுன், என்னப்பா தயக்கம்? கோயில்ல தயங்கவே கூடாது. அம்மா சொல்றத கேளு. அவ கழுத்துல மாலையை போடு. இனியா, நீ அர்ஜுன் கழுத்துல மாலையை போடு. சரிங்க அத்தை. என்ன வசு, கோயிலுக்கு போனியே, என்னாச்சு? நான் ஒண்ணு நினைச்சா அங்க வேற ஒண்ணு நடந்துருச்சுமா. நான் கூப்பிட்டா மாதிரியே அர்ஜுன் சார் கோயிலுக்கு வந்தாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து இனியா மேடமையும் கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துட்டா. மேடம் 2 பேரையும் சாமி சன்னிதானத்துல வச்சு மாலையை மாத்திக்க சொல்லிட்டாங்க. உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல வசு. என்னம்மா புரிஞ்சுக்க முடியல? இல்ல, மாலை மாத்திக்கிறத வருத்தப்பட்டு சொல்றியா இல்ல சந்தோஷத்துல சொல்றியா? எதுவுமே இல்லம்மா, ஒரு தகவலா உன்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். பல நேரங்கள்ல உன்னை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல வசு. இப்பவும் அப்படிதான் இருக்கு வசு. என்ன பார்த்து என்னோட அப்பா அம்மா எப்பவுமே சந்தோஷமாதாமா இருக்கணும். கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு வசு. ஆனா ஒண்ணு, அந்த இனியாவை பத்தி அர்ஜுன் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. அவ ரொம்ப தப்பானவ. காசு மட்டும்தான் அவளோட நோக்கமே. நாளைக்கு இனியாவை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ மறைச்சிட்டங்கிற பேச்சு வரக்கூடாது வசு. கோயில சொல்ல முடியலன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. நீ லேட் பண்ணாம அர்ஜுன் தம்பி கிட்ட சொல்லிடு. தம்பி தம்பி தம்பி, மோசம் மேடம் உங்களை தேடுறாங்க. எதுக்கு? ஐ லவ் யூ சொல்லவா? அதுதான் மோசம் போயிடும் போல இருக்க. அவங்க உங்க கையில ரக்ஷா பந்தனுக்கு ராக்கி கட்ட போறாங்களாம். சீக்கிரம் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க உத்தமன்? நிஜமாவா? மறுபடியும் சொல்லுமா, உங்க கையில ரக்ஷா பந்தனுக்கு ராக்கி கட்ட போறாங்க. ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க தம்பி. சொல்லுங்க. இவரியா இப்ப வெளில ஓடுறாரு? தம்பி, அர்ஜுன் சார், எங்க போயிட்டாரு? இங்கதான் இருக்கீங்களா? அப்பா, வசு வேணாம் வசு,
உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். வசு வேண்டாம் வசு, சொன்னா கேளு வசு, இது தப்பு. ஓ, கைய நீட்டுங்க அர்ஜுன் சார். என் உயிரை போனாலும் கை நீட்ட மாட்டேன். அர்ஜுன் சார், கைய நீட்டுங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், வசு வசு கைய வசு நீட்டுங்கன்னு சொல்றேன். வசு, அர்ஜுன் சார். டேய் யாராவது என் கைய வெட்டிடுங்க. வசு 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 வேணாம் வசு, வசு சொன்னா கேளு வசு. அப்பாடா, தேங்க்ஸ் சிஸ்டர். ஓ என் கையில கட்டல, என் கை ஃப்ரீயா தான் இருக்கு. கயிறு தீந்துருச்சு. ஓ ஓ, கயிறு தீந்துருச்சா? வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆஹா, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? தன்னுடைய காதலியை வர்ணிச்சு பேசி புரோக்கர் கிட்ட மாப்பிளை பார்க்க சொன்ன முதல் காதலனே நீங்க தான். தவளை தான் வாயாலே கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க உங்க வாயால காதலை கெடுத்துக்கிட்டீங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த புரோக்கர் வசம் இடத்துக்கு ஒரு மாப்பிளை இல்ல 100 மாப்பிளைய கூட்டு வந்து கும்பல் கும்பலா நிக்க வைக்க போறான் போல இருக்கு. உத்தமன், நானே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். அது புரியாம என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க உத்தமன். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. தம்பி, வர வர காதல் பதட்டத்துல என்ன பேசணும்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமே எது பேசுறதா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பேசுங்க சொல்லிட்டேன். ஆமா அர்ஜுன் சார், தம்பி, வசு மேடம் சிரிக்கிறாங்க. நீங்க அவங்கள புகழ்ந்து பேசுனது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அர்ஜுன் சார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? இல்ல, இன்னைக்கு கல்யாண புரோக்கர் கிட்ட என்ன பத்தி ரொம்ப உயர்வா பேசுனீங்களாமே. அது அது ஒண்ணு இல்ல. அது நீங்க எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாமே புரியுது. உங்ககிட்ட இவ்ளோ பெரிய மாற்றத்தை நான் இவ்ளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல. வசு, புரியாம பேசாத வசு. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அர்ஜுன் சார், எது வேணாலும் நடக்கட்டும். அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லதா இருந்தா சரி. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த முடிவு சரிதான். நான் வருத்தப்படுவேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல. வசு, நான் என்ன முடிவு எடுத்தேன்? நீ ஏன் ஒண்ணு பேசிக்கிட்டே போற? முதல்ல என்ன பேச விடு. ஐயோ, இதெல்லாம் நீங்க அப்புறமா பேசுங்க. முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ஹேய் வசு, வசு, ஹேய் வசு, வசு. என்ன உத்தமன் இது? வசு இப்படி சொல்லிட்டு போறா. நான் புரோக்கர்ட்ட பேசினத இவ வேற மாதிரி எடுத்துக்கிட்டா போல இருக்கே. வேற மாதிரி இல்ல தம்பி, அவங்க கரெக்டா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன உத்தமன் பண்றது? என் மனசுல மாற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு போறா. நானே என் காதல் எப்படா கை கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட இருக்கேன். கதை இப்ப வேற மாதிரி போகும் போல இருக்கே. இப்ப என்னதான் பண்றது? தம்பி, இதே மாதிரி நீங்க அமைதியா இருந்துட்டு இருந்தீங்கன்னா வசு மேடத்துக்கு அமெரிக்க மாப்பிள்ள கன்ஃபார்ம் ஆயிடும். வேற வழியே இல்ல தம்பி. வசு மேடத்துக்கிட்ட உங்க காதலை நீங்க சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. புரியுது உத்தமன், நாளைக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன். தம்பி, இன்னைக்கு நாளைக்குன்னு தேர்தல் வாக்குறுதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா உங்க மனசை திறந்து கொட்டுங்க. வசு மேடத்தோட இதய கதவை தட்டுங்க. காதல் முரசு ஒலிக்கட்டும் தம்பி. இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது. உடனே இந்த பொக்கேவை எடுத்து நம்ம லவ் சொல்லிட வேண்டியதுதான். வசு, சொல்லுங்க அர்ஜுன் சார். நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எது அர்ஜுன் சார்? ஐ லவ் யூ வசு. என்ன வசு பாக்குற? ஐ லவ் யூ. கனவா? அர்ஜுன் சார், இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சா நல்ல லாபம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ல ப்ராஃபிட்கான ஸ்கோப் அவ்ளோ இருக்கு. இங்க வச்சு நம்ம லவ் சொல்லக்கூடாது. இப்படி ஒரு கனவு வந்ததுக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். வெளியே அழைச்சிட்டு போயிட வேண்டியது. சார்,
புரியுது வசு, புரியுது. நாம இந்த ப்ராஜெக்ட பத்தி இங்க உட்கார்ந்து பேசுறதை விட வெளியே எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசினா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அர்ஜுன் சார் இங்கேயே பேசலாமே? நோ வசு, இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஈசிஆர்ல ஒரு ஓபன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அட்மாஸ்பியர் ரொம்ப ரம்மியமா இருக்கும். அங்க போய் பேசலாமா? ஓகே அர்ஜுன் சார். ஓகே, வெரி குட். இந்த வா 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 வா, ஃபைல் எடுத்துக்கோ. வா 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 வா. தம்பி, என்ன தம்பி ஹாப்பியா இருக்கீங்க? விஷயத்தை ஓபன் பண்ணிட்டீங்களா? ஐயோ இல்ல உத்தமன், ஒரே கெட்ட கனவா வருது. அதனால வெளியே அழைச்சிட்டு போய் டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்து ஒரு அழகான சர்ப்ரைஸோட என் லவ் சொல்லலான் இருக்கேன். ஓகே தம்பி, ஆல் தி பெஸ்ட். இழுக்காம விஷயத்தை சீக்கிரம் சொல்லிடுங்க. ஓகே, இருக்கட்டும். போங்க போங்க. இந்த அலைய பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? எனக்கு எதுவுமே தோணலையா அர்ஜுன் சார்? ஒரு அலை இன்னொரு அலைய துரத்துற மாதிரி இல்ல? ஆமால. அது என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? முன்னாடி வர்ற அலை பெண்ணால, பின்னாடி துரத்திட்டு வர்றது ஆனால. ஓ, இப்ப தெரியுதா ஏன் துரத்துதுன்னு? லவ் தானே. பஸ்ஸோட மூட வச்சு பாக்குறப்ப அவ ஓகே மாதிரி தான் தோணுது. மோதிரத்தை போட்டு ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு முன்னால நைஸா நூலை விட்டு பார்க்கலாம். பீச்சு, காத்து, அதான். இது கனவா இல்ல நனவா என்னாலே நம்ப முடியலையே. அர்ஜுன் சார் ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே நடந்துரும். வசு, நான் மனசுக்குள்ள நினைக்கிறது உனக்கு கேக்குதா? எஸ் அர்ஜுன் சார். இத்தனை நாள் நீங்க தயங்கினதுக்கு இன்னைக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கதா போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே பிடிச்சவங்களோட பிடிச்ச இடத்துல இருக்கும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். ஏதோ ஒரு நல்லது, அதுவும் பெருசா நடக்க போற மாதிரி என் மனசுக்கு தோணுது. அந்த நல்லது என்னன்னு நான் சொல்லவா? ஓ, அதையும் நீ கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். சொல்லு. உங்க பாக்கெட்ல இருக்கிற மோதிரத்தை எடுத்து என் கையில போட்டு ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, அதானே சார்? வசு, சூப்பர் வசு. இது என்ன மாயமா மந்திரமா? நீ வேற லெவல்ல இருக்க வசு. என்னோட வேவ் லென்த்தும் உன்னோட வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கு. ஓ, இத கொஞ்சம் புடிய. வசு, வசு 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 வசு, ப்ளீஸ் நில்லு. ப்ளீஸ் சொல்றத கேளு வசு. வசு, வேணாம் அர்ஜுன் சார். இந்த எண்ணத்தோட என்கிட்ட பழகாதீங்கன்னு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன். புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நான் சொல்றத பேசாதீங்க அர்ஜுன் சார். இல்ல வசு, இத உனக்காக தான் நான் வாங்கிட்டு. என்னம்மா, லவ் மேட்டரா? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, பீச்ல இருந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? ஏய், வாய் தந்து சொல்ல மாட்டா? கேட்டுட்டு இருக்கேன்ல. வசு, என்ன வசு வசு? நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. ஹலோ, நீங்க எதுக்கு குறுக்க வரீங்க? ஏய், இது எங்க ஏரியா. இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்க தான் வந்து கேட்போம். நாங்க தான் பிரச்சனையை தீர்த்து வைப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, உங்ககிட்ட நாங்க பஞ்சாயத்துக்கு வந்தோம். உங்க வேலை என்னவோ அதை பாத்துட்டு போங்க. வசு, ஏய், கேட்டுனேக்கிற வசு வசுன்னு இருக்க. பீச்ல பொண்ணை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணுகிற என்ன? அவங்க தான் சொன்னாங்கல்ல, வேலையை பாருங்க. என்ன தேடுறான்? டேய், மோதிரம் கிடக்குது போடுறான். ஆமாண்ணே. டேய், ஏய், அதான் கேட்டுன்னு இருக்காங்கல்ல.
நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா? டேய் விடுங்கடா. அதான் அவன் சொன்னான்ல, பிரச்சனை எதுவும் இல்ல, விடுங்கடா. டேய் ஒழுங்கா மோதிரத்தை கொடுத்துட்டு எங்க வேணாலும் போடா. மோதிரமா? ஆமாண்டா. ஏய் அவனை புடிங்கடா. நவுரா. ஏய் புடிங்கடா அவனை. ஆட்டோ ஐயோ பாட்லால குத்திட்டானுங்க. எல்லாரும் ஓடி வாங்க. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. தம்பி தம்பி, அட பாவிங்களா, இப்படி குத்திட்டு ஓடுறானுங்களே. தம்பி தூக்குங்க, இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் ஏதாவது வண்டி வாங்க சொல்லுங்க. தம்பி வாங்க. தம்பி சீக்கிரம் வாங்க. அண்ணா தம்பி தம்பி என்னாச்சு தம்பி அண்ணா தம்பி அண்ணா அண்ணா எழுந்துறீங்க அண்ணா அண்ணா பாத்து அண்ணா கண்ணை திறந்து பாருங்க அண்ணா 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 ஏதாவது பேசுங்கண்ணா நான் கதவு ஓபன் பண்ணு அண்ணா தம்பி உள்ள அண்ணா கூட்டிட்டு வாங்க. அண்ணா அண்ணா கண்ணை திறந்து பாருங்க விடுங்க அண்ணா ஓ ச்சே. வசு வந்துட்டா உன் பொண்ணு. இவதான் பொண்ணு, பேரு வசுந்தரா. அப்படியா? நல்லா இருக்கா? என்னடா ஓகேவா? ஓகேப்பா. மேடம் என்ன இதெல்லாம்? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மா. நீ போய் ரெடி ஆயிட்டு வா. மேடம் இப்ப எதுக்கு மேடம் இதெல்லாம்? போ வசு, நான் சொன்னதை செய். போ. பேஷண்ட் கூட வந்தது யாரு? நாங்க தான் சார். அவருக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. ஏபி நெகட்டிவ் பிளட் 2 யூனிட் தேவைப்படுது. எங்க கிட்ட ஸ்டாக் கிடையாது. நீங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரி சார் நான் பண்ணிடுறேன். டாக்டர் என்ன உத்தமன் இப்படி சொல்றாரு? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வசு மேடத்தோட பிளட் குரூப்பும் ஏபி நெகட்டிவ் தான். அவங்க போன் அட்டென்ட் பண்ணாங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லி நம்ம வர வச்சிடலாம். ஆனா போன் எடுக்க மாட்டாங்களே. ஐயோ என்ன உத்தமன் எடுக்கவே மாட்டாங்க. ஏபி நெகட்டிவ் வகை பிளட் உடனடியாக தேவைப்படுகிறது. ஐயோ அவசரமா என்னோட பிளட் குரூப் தான் தேவைப்படுது. போய் கொடுத்துட்டு வந்துருவோம். அர்ஜுன் சார் ஏன் இவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் மனசை காயப்படுத்தினது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க சிஸ்டர், நான் கிளம்புறேன். மேடம் கவுண்டர்ல ஃப்ரூட்ஸ்லாம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்க. மேடம் பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்க, பேஷண்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க மேடம். பரவாயில்ல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் கிளம்புறேன். ஓகே மேடம்.
ஐயோ ஃபோன். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், என்னாச்சு அர்ஜுன் சார்? அர்ஜுன் சார் என்னாச்சு உங்களுக்கு? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். என் காதல உங்ககிட்ட சொல்லி 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 நான் தோத்து போயிட்டேன் அர்ஜுன் சார். உங்களுக்கு நான் செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே என் மேல உங்களுக்கு காதல் வந்துச்சு. நான் சாவறதுல எனக்கு சந்தோஷம் தான் அர்ஜுன் சார். ஆனா நான் செத்தாதான் காதல் வருகிறது எனக்கு அதிக வலிய கொடுக்குது. அந்த வலிதான் என்ன உங்களை விட்டு என்ன உங்களை விட்டு ரொம்ப தூரம் போக வச்சது. ஆனா அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை அர்ஜுன் சார். நீங்க என்ன தேடி தேடி வரும்போது நான் உங்களை உதாசனப்படுத்தினேன், காயப்படுத்தினேன். அதுக்கு நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனையா சார் இது? உங்களுக்காக சாகணும்னு ஆசைப்பட்டேன்னா உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறது தப்பு அர்ஜுன் சார். உங்களை தானே அர்ஜுன் சார் நான் உருகி உருகி காதலிச்சேன். உங்க மேல இருந்த காதல எனக்கு புரிய வச்சதே நீங்க தானே அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் நீங்க எனக்கு கிடைச்ச வர அர்ஜுன் சார். நீங்க எனக்கு மட்டும்தான். உங்களை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க உங்க காதல சொல்ல எவ்வளவோ வேஷம் போட்டீங்க. ஆனா நான் உங்க கூட வாழணும்னு நினைக்கிறதுக்கு மனைவிங்கிற வேஷம் மட்டும்தான் போட முடியும். கண்டிப்பா நீங்க பொழைச்சு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லன்னா விதி என்ன உங்களுக்கு ரத்தம் கொடுக்க நீங்க எடுத்துட்டு வந்திருக்குமா? நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ரத்தம் இல்ல, நீங்க எனக்கு கொடுத்த காதல தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கேன். கண்முழிச்சு என்ன பாருங்க அர்ஜுன் சார், என்ன பாருங்க அர்ஜுன் சார், கண்முழிச்சு பாருங்க. நாம ஒன்னா சேர்ந்து வாழணும் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது அர்ஜுன் சார், வாழ முடியாது. அர்ஜுன் சார் என்ன பாருங்க அர்ஜுன் சார், பிளீஸ் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் நான் வசு வந்திருக்கேன். அர்ஜுன் சார் அர்ஜுன் சார்
ஐ லவ் யூ வசு. I love you, Arjun sir. I love you.